நாம் எண்ணும் எண்ணத்திற்கு மாறாக பிறர் செயல்பட்டாலோ, நமக்கு துன்பம் தரும் செயலை பிறர் செய்தாலோ, நம்மை அறியாமலேயே நமது மனவளம் குறைகிறது. அப்படிப்பட்ட மனநிலையில் அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்று குழம்புகிறோம். அவர்களை திட்டுகிறோம், வேதனைப்படுத்துகிறோம். நாமும் வேதனைப்படுகிறோம். இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்படியே நமது மனவளம் குறைந்து கொண்டிருந்தால் நாம் வாழ்வில் நிம்மதியை இழந்து தவிக்க நேரிடும். அவர்கள் மீது நமக்கு வஞ்சமும் வளர்கிறது. இது நமது வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்றாகும். இதற்கு பதிலாக இறை தத்துவத்தின்படி அவர்களை இறைநிலையாக நினைத்து கொண்டு அவர்களுக்குள் இருக்கின்ற இறைநிலையானது அவரை இப்படி செய்ய வைக்கிறது. இறையாற்றலின் செயல்பாட்டை விமர்சிக்கும் உரிமை நமக்கு இல்லை என்பதை உணர்ந்து நாம் அனுபவிக்கும் பதிவுகளை நம்மிடமிருந்து வாங்கிய அந்த இறைநிலையின் கருணையை மனமாற வாழ்த்த வேண்டும். வாழ்க வளமுடன். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும். வாழ்க வளமுடன். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம். சிந்தனை கருத்து. திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன்.